மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான ஒரு யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய ஒரு பெரிய நீண்ட நெடிய பயிற்சி தொடரில் நாம் இருக்கின்றோம். இந்த பயிற்சி தொடரை பார்க்குறவங்க ஜெபமாலை பக்திக்குள்ளே கண்டிப்பாக வர முடியும். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஜெபமாலையை ஜெபிக்க முடியலங்கிறவங்களும், ஏற்கனவே ஜெபமாலை ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்க இன்னும் அதிக ஜெபமாலையை ஜெபிக்க முடியும் இந்த தொடரை நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதனால் இந்த வீடியோக்கள் எல்லாற்றையும் நீங்கள் எடுத்து பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு பாருங்கள். அதுக்குண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த ஏறக்குறைய 113 பயிற்சி ஜெபமாலை பற்றிய பயிற்சி வந்திருக்குது. அத்தனையும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கேயும் போய் சேனல் நீங்கள் தேட தேவையில்லை. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே லிங்காக இருக்கும். அத்தனை வீடியோக்களும் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு பார்த்து ஜெபமாலை ஜெபிக்க முடியாதவங்க தயவுசெய்து இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஜெபமாலை பக்திக்குள்ளே வரலாம். அன்பானவர்களே, இந்த தொடரினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு, பிரதர் என்னால் ஜெபமாலையை ஜெபிக்க முடியல, நிறைய தடை வருது, 10 மணி கூட என்னால் வேண்ட முடியல அப்படின்னு ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார், பிரதர் நான் ஜெபமாலை ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒருநிலைப்படுத்திய மனதோடு என்னால் ஜெபமாலை ஜெபிக்க முடியல அப்படின்ட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னும் பலர், பிரதர் நான் ஜெபமாலை ஜெபிச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ விட்டுட்டேன், என்னால் முடியல, என்னென்ன தெரியல, ஜெபமாலையே என்னால் ஜெபிக்கவே முடியல, 10 மணி கூட வேண்ட முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமான தீர்வு தான் இந்த வீடியோ. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தொடரில், இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்தல் மூலமாக மறுபடியும் அதை நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த ஜெபமாலை ஜெபிக்க முடியல அப்படின்றவங்களும், இதுவரை நான் ஜெபமாலையை ஜெபிச்சதில்லை அப்படின்றவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு டிப்பு தான், ஒரே ஒரு டிப். நான் அதை அனுபவித்ததுனால சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் இந்த முழு ஜெபமாலையை எடுத்த உடனே ஆரம்பிக்காதீங்க. முழு ஜெபமாலையை ஆரம்பிக்காதீங்க. ஏடா பிரதர் ஜெபமாலை பக்தியை பற்றி தொடர் போட்டு இப்போ முழு ஜெபமாலை 53 மணி ஜெபமாலை வேண்டாம் அப்படிங்கிறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக உண்மைதானது. ஏன்னால் உங்களை ஜெபமாலை ஜெபிக்க விடாமல் தடுப்பதற்கு பிசாசு மிகப்பெரிய வல்லமையோடு உங்களுக்கு தாக்குதல் நடத்தும், ஜெபமாலை ஜெபிக்க விடாமல். அதற்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தானுடைய தலையை நீங்கள் போட்டு நசுக்கணுன்னா 10 மணியை மட்டும் ஆரம்பிங்க. இது ஏற்கனவே நான் சொன்னதான். வெறும் 10 மணி, 10 அருள் நிறைந்த மாதிரியே ஒரு நாளைக்கு, அதை மட்டும் நீங்கள் ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மாதா உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. பக்கத்தில் வந்து நின்று உங்களை ஒரு ஜெபமாலை, முழு ஜெபமாலையை ஜெபிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவம். எடுத்த உடனே 53 மணி வேணாம், 10 மணி வேண்டுங்க ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் 20 மணி வேண்டுங்க, 2:10 வேண்டுங்க, 2:10 வேண்டுங்க. அடுத்த நாள் 3:10. இப்படி ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல் 53 மணி ஜெபமாலையை நீங்கள் ஜெபிப்பீங்க. அதுக்கு பிறகு தான் மிகப்பெரிய புதுமை உங்கள்கிட்ட நடக்கும். அதுக்கு பிறகு, ஏன்னா நீங்கள் ஒரு அருளிந்த முறையை ஜெபத்தை வேண்டினீங்கனால் சாத்தானுடைய தலையை நீங்கள் சம்மட்டியால் அடிப்பதாக சாத்தான் சாட்சி சொல்லியிருக்குது. 1208 புனித சாமிநாதர்கிட்ட, அவர் தான் ஜெபமாலை பக்தியை மாதாட்டிருந்து வாங்கினவர். அவர்கிட்ட சாத்தான் இதை சொல்லியிருக்கு. அப்போ ஒரு அருள் நிறைந்த முறைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறப்ப 10 அருள் நிறைந்த முறையை ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும்? அப்படியே முழுசாக 53க்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்? இந்த 53 மணியை நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா போதும் 10 நாளில். அதுக்கப்புறம் சாத்தான் உங்களிடம் கிட்ட வர முடியாது. நீங்கள் அதை ஜெயிச்சுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் மாதா நிற்பாங்க இந்த ஜெபமாலையை சொல்கிறப்ப. அப்போ மாதா என்ன தெரியுமா செய்வாங்க? அதுக்கப்புறம் இந்த 53 மணி ஜெபமாலை ஜெபிச்சதுக்கப்புறம், அந்த பழக்கம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம், உங்களை இன்னொரு ஜெபமாலை ஜெபிக்க மனதை தூண்டுவார்கள். எனக்கு அப்படி தான் தூண்டினாங்க. நான் சொல்கிறதெல்லாம் என்னோடய அனுபவங்கள். இன்னொரு ஜெபமாலை ஜெபிக்கலாம் அப்படின்ற ஆசையை உங்களுக்கு தருவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, உங்களுக்கு பக்கத்தில் மாதா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த அனுபவம் உங்களுக்கு வர்றப்ப 2 ஜெபமாலை நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஆகும், 4 ஆகும், 5 ஆகும், 6 ஆகும். எனக்கு அப்படி தான் இருக்குது. 6 ஜெபமாலை ஒரு நாளைக்கு சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா, மாதா கொடுக்கின்ற, நம்ம பக்கத்திலேயே நின்று மாதா கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய உந்துதல், ஆர்வம் ஜெபமாலைக்கு கிடைக்கும் நமக்கு. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தயவுசெய்து 10 மணியை நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் இந்த பரிசுத்த தாய் உங்களுக்கு செய்வார்கள்.
அதனால் யாரும் கவலைப்பட வேணாம். இது வரைக்கும் ஜெபமாலையை ஜெபிக்காதவங்க, ஜெபமாலையே என்னால் முடியலன்றவங்க, ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டேன்றவங்க எல்லாருக்குமே ஒரே தீர்வு. இந்த 10 மணியில் ஸ்டார்ட் ஆகுது. 10 மணின்றது நீங்கள் உங்கள் செல்ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் போடுறதுக்கு அந்த சார்ஜரை சொருவி உங்கள் ஃபோனில் கனெக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் இந்த 10 மணின்றது. அந்த சார்ஜ் ஆக ஆக 10 மணிங்கிறது 20 மணி, 30 மணி, 40, 50 ஆகும், 53 முடியும். முழு சார்ஜை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. மாதா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதிகமாக ஜெபமாலையை செய்ய சொல்வார்கள். ஏனென்றால் மாதாவிற்கு மிக மிக பிடித்தமானது இந்த ஜெபமாலை. அதை நம்ம செஞ்சோம்னா மாதா நம்ம கூடயே இருப்பாங்க. நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய ஜெபமாலை பக்தி பரப்புகின்ற தூதராக ஆக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.